guys, welcome back to my channel. Vinny's first fresh flavors every other day. இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா டயட்டுக்கான ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தாங்க இது. ஹை ரிச் ப்ரோட்டீன் இப்படி சொல்லலாம். பிகாஸ் ஆயிலே இல்லாமல் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பல் பூண்டு, முந்திரி, பச்சை மிளகா, இஞ்சி, பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாம் நல்லா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு, பெரிய டம்ளர் இருந்தால் அந்த டம்ளர் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சமாக அந்த பபுள் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி டைமில் நீங்கள் அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணுறது தான், உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு அதை ஒரு 5 to 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், அதாவது குடமிளகாய் 1, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷம் கழித்து அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம், நல்லா க்ரீமினஸ்க்காக ஆட் பண்ணுறது. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் ஒரு சிம்மில் வச்சுட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜ் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். அது ஆயில் இல்லாமல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.